கிட்டத்தட்ட 3 நாளா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற இந்த நியூஸு நம்ம ஆல் ஓவர் இந்தியாவே ரொம்ப பயத்துல ஆழ்த்தியிருக்கு. ஏன்னா, பசங்கள எப்படி வளர்க்கணும்? பசங்களுக்கு எந்தெந்த விஷயத்த நம்ம சொல்லி தரணும்? பசங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எப்படி நம்ம சொல்லி தரணும்? அந்த ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் எப்படி அவங்கள நம்ம கொண்டு வரணுன்ற விஷயத்துல எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப பயத்தோட, ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. ஸோ என்ன அந்த விஷயம்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான். மகாராஷ்டிரா மாநிலம் சம்பாஜி டிஸ்ட்ரிக்ட்ல முரளிதரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு. அவருடைய மகன் பேரு தான் அவருடைய பையன் பேரு தான் கோகுல்னு சொல்லிட்டு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா, 10த்ல கிட்டத்தட்ட 95% மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மார்க் எடுத்த ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனல் நல்ல ஒரு படிக்கக்கூடிய, நல்ல திறமைசாலியான ஒரு பையன். இப்ப காலேஜ் போயிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு அவனுடைய தேவைக்காக ஒரு ஆப்பிள் ஃபோன் ஒண்ணு யூஸ் பண்றான். அந்த ஃபோன வந்து அவங்க அப்பா, அம்மா இஎம்ஐல தான் எடுத்து குடுத்துருக்காங்க. அந்த ஃபோன எடுக்கும்போதுமே கூட அவங்க அப்பா, அம்மா வந்து யாருமே வேணாம். கம்மி ரேட்ல இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்துக்கோ. எதுக்கு உனக்கு இந்த அளவுக்கு ரேட்ல ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் அவன் அடம் புடிச்சு தான் எனக்கு அந்த வாங்குனா நான் அந்த ஃபோன் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு அந்த ஃபோன வாங்கியிருக்கான். ஸோ அந்த ஃபோன வாங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து 2, 3 மாசத்துல இஎம்ஐ வந்து வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 இஎம்ஐ முன்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூவே இருந்திருக்கு. ஏன்னா அவரும் டிரைவர் தானே இல்லைங்களா? அவரு ஃபேமிலிய பார்க்கணும், பசங்கள பார்க்கணும், படிப்பு செலவு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா வந்து அவருக்கு கொஞ்சம் வருமானம் இல்லாம இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க அப்பா வந்துன்னு என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லப்பா, இருப்பா நம்ம மெதுவா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையன்கிட்ட கோகுல்ன்ற பையன்கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அவன் அந்த விஷயத்தவே கொஞ்சம் கூட காதுலயே போட்டுக்காம, அப்பா அம்மாவோட கஷ்டத்த கொஞ்சம் கூட அந்த பையன் மைண்ட்லயே வச்சுக்காம, அவங்கள பத்தி நெனச்சு ஃபீல் பண்ணாம, நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும். எனக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் ரொம்ப முடிவெடுத்து இது பண்ணியிருக்கான். ஆனா அவங்க அப்பா, அம்மா இல்லப்பா என்னால முடியவே முடியாது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எங்கேயும் கடமும் கேட்க முடியாது. நானே ரொம்ப பிரச்சனைல இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம கட்டிக்கலாம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பையன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கான். கடைசியில அவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கொஞ்சம் கூட அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10வது படிக்கிற பசங்க, 8வது படிக்கிற பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா இவன் காலேஜ் போயிட்டு இருக்கான் பையன். எனக்கு எனக்கு வந்து இஎம்ஐ கட்டலன்னா நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மாவ மிரட்டியிருக்கான். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு கல்குவாரி மாரி இருக்கு. பெரிய இடம். ஸோ அந்த பெரிய பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட அந்த மலையினுடைய விளிம்புல போய் உச்சத்துல போய் நின்னுட்டு அவங்க அப்பா, அம்மாவ மிரட்டியிருக்காங்க. மேல கிட்டத்தட்ட நெறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த பையன் சூசைட் பண்ண போறான். ஸோ யாருமே வந்து தடுக்கல. அதாவது தடுக்க வந்தா நான் வந்து கீழ விழுந்துருவேன். என்ன யாரும் தடுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். அதையும் தாண்டி அவங்க அப்பா மெல்ல மெல்ல போயிட்டு, "சரி வாப்பா ஏதோ ஒண்ணு பண்ணி கட்டலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடலாம். சரி வா நான் கட்டுறேன். நீ விழாத வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பையனோட மைண்ட் எங்க போயிடுச்சுன்னே தெரியல. அதாவது ஒரு விஷயம் சரி ஓகே. பணம் இல்லன்னு சொல்றாங்க. அத அவன் ஏத்துக்கல. சரி பணம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பவும் அவன் புரிஞ்சுக்காம அந்த மலையினுடைய உச்சியிலிருந்து மிரட்டிட்டு இருக்கான். நீங்கலாம் பொய் சொல்றீங்க. என்ன வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே ஒண்ணு கற்பனை பண்ணி வச்சுட்டு, அந்த மலையினுடைய விளிம்புல போயிட்டு கடைசியில கொனையில போய் நிச்சுட்டு இருக்கான். நீங்க அந்த பிக்சர பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வீடியோவ பார்த்தா எல்லாமே தெரியும். நிச்சுட்டு அவங்க அப்பா கிட்டத்தட்ட போயிட்டாரு. பக்கம் போயிட்டாரு. போயிட்டு கைய புடிச்சுட்டு இழுக்கும்போது, கரெக்ட்டா சடனா அந்த பையனோட காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படி ஸ்லிப் ஆயிட்டு விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து கீழ விழுறாரு. அந்த 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 அவங்க கீழ விழுறத பார்த்து அந்த மன வேதனையில பாவம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம். அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து அந்த வேதனையில முடியவே முடியாது, தவிர்க்க முடியாத அந்த வேதனையில அவங்களும் கீழ போய் அந்த பள்ளத்துல விழுந்து கிட்டத்தட்ட 3 பேருமே சேம் டைம்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், குழந்தைங்க மொபைல் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் குடுக்காதீங்க. குழந்தைங்க மொபைல் குடுத்தா தான் இன்னைக்கெல்லாம் வந்து நெறைய குழந்தைங்க அழுறத விட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாரிலாம் சொல்லாதீங்க. அந்த மாரிலாம் குடுக்காதீங்க. பசங்க அழுந்தாங்கன்னா, மொபைல் வேணாம்ப்பா, வேற எதனா குடுங்க. இல்ல வேற எதனா அவங்களுக்கு புடிச்ச பொருள சாப்பிடுறதுக்கு குடுங்க. இல்ல வேற எதனா சொல்லிக் குடுங்க. ஏன்னா கதை சொல்லுங்க. அப்படி எதனா வேற எதனா சொல்லுங்க. இந்த மொபைல குடுத்து இது பண்றது, பசங்க கேட்கறது எல்லாமே வாங்கி குடுத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்க அப்பா, அம்மா என்ன கேட்டாலுமே வாங்கி தராங்க. அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு போயிடுவாங்க. இன்கேஸ் நீங்க வாங்கி தரலன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சிச்சுவேஷன்ல உங்களால பசங்க கேட்கறத வாங்கி குடுக்காமலே போய முடியும். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி தான். கண்டிப்பா இந்த மாரி தான். சூசைட் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுடைய மைண்டுக்கு வந்து அப்சர்வேஷனே பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாரு, வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவ தான் எடுத்து, இந்த கோகுல்ன்ற பையன் மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ நல்லா படிச்ச பையன் தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சது இல்லாம, தன்னோட குடும்பத்தையே கொண்டு போய் குழியில தள்ளிட்டான். ஸோ இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ பசங்கள எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா நீங்க படிப்ப சொல்லி தரீங்களோ இல்லையோ, ஒழுக்கத்த சொல்லி தரீங்களோ இல்லையோ, ஃபினான்ஸ கண்டிப்பா சொல்லிக் குடுங்க.